கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை சந்திப்பாராக. 1 தீமோத்தேயு 1:19 வாசிக்கிறோம். இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி நேரத்தில் வாசிக்கிறோம். இதை என்ன சொல்கிறது? அநேகர் இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு விலகி செல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? விசுவாசம் கொள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். விசுவாசத்தின் மேலே விசுவாசம் வைத்து விசுவாசத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். 2வது காரியம், உங்களுக்கு நியாயமானது என்று எது தெரிகிறதோ அதையே நீங்கள் செய்யுங்க. இதுதான் சொல்றார். உங்களுக்கு நியாயமானு தோன்றுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை சரியாக செய்யுங்க. விசுவாசம் கொள்ளுங்க. நியாயமான காரியம் தோன்றுகிறத செய்யுங்க. சிலர் என்ன செய்யவில்லை, அது மாதிரி செய்யவில்லை, சிலர் செய்யலை. எனவே அவர்கள் விசுவாசத்திலிருந்து விலகி விழுந்தார்கள். விசுவாச கப்பலை கவிழ்த்து போட்டு விட்டார்கள். அவர் நியாயமானது செய்யலை, விசுவாசம் கொள்ளலை, சரியாக ஆண்டவரை பின்பற்றலை, ஆண்டவரை நம்பலை. ஏன்னா அவர்கள் செய்கிற காரியங்கள் தவறாக இருந்ததுனால அந்த விசுவாசத்தில் அவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை. விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறார், உன்னுடைய இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டாங்க. சிலர் அதை ஏற்றுக்கொள்ளலை, சிலர் அதை பொறுப்பாக கொண்டு போகலை. நீயோ என்ன செய்ய? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். நீ அப்படி இருக்காத. நீ என்ன செய்யாத? சிலர் அப்படி இருந்தாங்க, நீ அப்படி இருக்காத. நீ உன் நல் மனசாட்சியை காத்து விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசம் கொள்ளு. அந்த உனக்கு நியாயமானதை செய்யி. விசுவாசத்தில் வளர்ந்து பெருகு. அப்பொழுது நீ என்ன செய்வ? கர்த்தருக்குள்ள சாட்சியாக வைத்து நிற்க முடியும் என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறதை பார்க்கலாம். இதே ஆலோசனை தான் நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் கூட அப்படிப்பட்ட கிருபைகளை வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அந்த நாளில் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அப்படி விரும்பி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் தந்த இந்த நாளில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. தொடர்ந்து இப்போ நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். சிலர் விசுவாச கப்பலை கவிழ்த்து போட்டதை போல நாங்களும் ஆண்டவரை விட்டு விடாதபடி தொடர்ந்து விசுவாசத்தை நிலைத்திருக்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள சொல்லுவீங்க. இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென்.